சரி சார், சென்னைன்னு எடுத்துக்கிட்டா நாங்க சென்னையில இருக்கோம் சார். அப்படின்னா என்ன கோயில் சொல்றீங்க? இருக்குமா, சென்னையிலேயே நான் நிறைய பார்த்து வியந்த கோவில்கள்லாம் இருக்கிறது. நம்ம கோயம்பேட்டுல குறுங்காலீஸ்வரர்னு ஒரு ஆலயம் உண்டு. லவகுசன் பூசித்த லிங்கம். சூப்பரான கோவில், ரகசியமான கோயில். நிச்சயமா குருநாதர் உபதேசத்தால நான் போயிருக்கேன் சார் அந்த கோயிலுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும், அது உள்ள போனாதான் இருக்கும் பெரிய கோயில். கோயிலுக்குள்ள போனவங்க இங்க இந்த கோயில் இருக்கான்னு அதிசயப்பட்டு போயிருவான். அந்த சுவாமி போல ஒரு அருள் நிறைந்த தெய்வம் வேற யாருமே கிடையாதுமா. சென்னையில நான் ஒரு இறைவனை சிவபெருமான உயிரோட்டமா பார்த்திருக்கேன்னா அது அந்த குறுங்காலீஸ்வரர் தான் நான் சொல்லணும். ஏன்னா அது என் வாழ்க்கையில தற்செயலா போனது, நிறைய மாற்றங்கள் நடந்தது. அவரை தவிர வேற யாருக்கிட்டும் அடிக்கடி போகல. இந்த சென்னை வட்டாரத்துல எத்தனையோ வருஷம் ஆகுது நான் வந்து. ஆனா நான் இந்த அடிக்கடி நான் சென்னை வட்டாரத்துல ஒரு கோவில் போறேன்னா அங்கதான். அடுத்து ஒண்ணு சொல்லணும்னா திருவேற்காடு கருமாரியம்மன். அம்பாள் வந்து அப்படியே நின்று பேசுவாள். நம்ம குறைகள் அப்படியே கேட்டுட்டு அதுக்கு தலாசைக்கிற மாதிரி பதில அந்த நிமிஷத்துலயே சொல்லுவாள். ஸோ சென்னை வட்டாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குறுங்காலீஸ்வரர், கருமாரியம்மன் கண்டிப்பா நம்ம வந்து வழிபடணும். அதுக்கப்புறம் தம்புச்செட்டி காளிகாம்பாள், இவங்களை வந்து நிச்சயமா அவங்களுடைய வழிபாடு வந்து ரொம்ப 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 சிறப்பான ஒண்ணு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது போல சென்னை வட்டாரத்துல நான் முருகன் அப்படின்னு நான் எடுத்து சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில். வடபழனி ஆண்டவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இறைவன். ஸோ வடபழனி முருகனை வழிபடலாம். திருப்போரூர் முருகனும் ரொம்ப சிறப்பு தான். இந்த ரெண்டு முருகன் நல்ல ஒரு உயிரோட்டமான நிலையில் இருக்கிற முருகப்பெருமான் தான். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம தெளிவா சொல்லணும், ஒரு இறைவன் வந்து ரொம்ப நான் உயிரோட்டமா சென்னையில பார்த்துருந்தேன்னா பெசன் நகர்ல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோவில். இந்த பணப்பிரச்சனை இருக்கவங்க அங்க போங்க, அஷ்டலட்சுமி வழிபடுங்க, வாசனை மிக்க மலர்களை கொடுங்க, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அருமை சார்.